போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். சிவாய நம. ஐயா ஓதுமூர்த்தி ஐயா வகுப்பு தொடங்கி அருள் செய்யுங்க. ஐயா சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். முப்பொருளின் இயல்பும் கோரியல்பானுவலாது முறை வெவ்வேறாய் செப்பு சிவாகமங்களில் தன் பொருள் பொறுமை பெற உணர்த்தும் திறம் முன்னூலை ஒப்ப விரியாப்பதனார் சித்தி எனும் வழிநூலாய் ஒளிர் பிற்காலத்து இப்புவியோ தெளிந்து ஒய்ய மொழிந்த அருள் நந்தி சிவன் இணைத்தாள் போற்றி. அருள் நந்தி சிவன் இணைத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்கய்யா. சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறி இறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்கிற ஒரு அருமையான நூலை படிக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பேரருளை அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறேன். அன்பர்களே, அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியாரில் 2ஆம் நூற்பாவினுடைய பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 2ஆம் நூற்பா ரொம்ப விரிவான பகுதி. இந்த 2ஆம் நூற்பாவில மெய்கண்டார் அவையே தானேயாய் இருவனையின் போக்குவரவு உரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. இப்ப போக்குவரவு புரிவதற்கு என்ன காரணம் என்றால் அது ஆணவமலம் இருக்கிற காரணத்தினாலே என்று அந்த அருளிப்பாட்டை நமக்கு காட்டுகிறார் மெய்கண்டார். அந்த ஆணவ மலம்தான் நமக்கு இது போல இருப்பது. ஆக அந்த ஆணவ மலத்தோடு சேர்ந்து நமக்கு இருப்பது மாயாமலம், கண்மமலம். இந்த 3 மலங்களும் உயிரை எந்த வகையில பந்தப்படுத்துகிறது? ரொம்ப சரியான இடம்ங்க. 7 சனி, 8 சனி, 10 சனி இப்படி சொல்றாங்க. பாவம் தெரியாம திருமண அழைப்பதில் 7:30 8:30 என்று போடுவதற்கே பயப்படுகிறார்கள். அந்த 7:30 மணி என்ன பாவம் செய்ததோ இல்லையா? ஏன்னா 7:30னா அது தப்புங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆனால் இந்த ஆணவ மலம்தான் உயிருக்கு மிகப்பெரிய கேட்டை விளைவிப்பது என்று தெரிவிப்பது நம்முடைய சைவ சித்தாந்தம். இந்த ஆணவ மலத்தை போக்குவதற்காக இறைவன் கூட்டியது மாயாமலம். மாயை என்பது
இறைவனுடைய வைப்பு சக்தி ஜடசக்தி, அறிவில்லாத. அந்த ஆணவ மலத்தை போக்குவதற்காக மாயையை கொடுத்தாரே, அந்த மாயை அறிவு விளக்கம் செய்வது. அதனால் மாயையை விளக்கு என்றும் ஆணவத்தை இருள் என்றும் காட்டினார். மாயை ஒளி என்றும் ஆணவத்தை இருள் என்றும் நம் சாஸ்திர நூல்கள்ல காட்டினார்கள். அதோடு சேர்ந்திருப்பது நமக்கு கண்மம். இந்த 3 மலங்கள் உயிராகிய நம்மை பந்தப்படுத்துகின்றன. அருமையான பாட்டு. மும்மலம் ஆணவம், மாயை, கண்மம். இந்த 3 மலம் உயிரை விட்டு நீங்க வேண்டும் என்கிற குறிப்பை சின்முத்திரையில தட்சிணாமூர்த்தி ஆலமர் செல்வன் நமக்கு காட்டுகிறார். மும்மலம், இந்த 3ல இந்த பெருவிரல் ஆணவம், இது கண்மம், இது மாயை, இது ஆன்மா, இது இறைவன். இப்ப ஆன்மா 3 மலத்தோடு சேர்ந்து இருக்கிறார். மும்மலம் வேறுபட்டு ஒழிய, ஆன்மாவாகிய உயிர் இந்த 3 மலங்கள் பந்தித்து நம்மை துன்பப்படுத்துகின்றன என்பதை உணர்ந்து அதிலே இருந்து வேறுபட்டு இந்த மும்மலம் ஒழிய அம்மலர் தாள் நிழல் அடங்கும் உண்மையை, அம்மலர், மலர் என்பது சிவபெருமானுடைய திருவடி, அம்மலர் தாள் நிழல் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மல். ஆலமர் செல்வன் எப்பேற்பட்டவர் பார்த்தீங்களா? செம்மல். அந்த செம்மலை அலது உளம் சிந்தியாது அரோ என்று கச்சியப்ப முனிவர் அநேகமா திருவானைக்கு அப்புராணம் என்று நான் எண்ணுகிறேன், அதுல அருளி இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த மும்மலம் எப்படி பந்திப்பது என்பதை சென்ற வகுப்பிலேயே நாம் பார்த்தோம். மீண்டும் பாருங்க. நெல்லினுக்கு முளை, முளையோடு தவிடு உமி போல. நெல் எல்லாருக்கும் தெரியும். அந்த நெல் முளைக்கிற முளை என்று அரிசிக்குள்ள இருக்கிற நெல்மணிக்குள்ள, அந்த அரிசிக்கும் உமிக்கும் நடுவுல தவிடு. நீங்க பழைய காலத்துல அரிசி வாங்கிட்டு வந்தா அதை குத்தி, நெல் வாங்கிட்டு வந்தா குத்தி சமைப்பவர்கள் தண்ணியில கழிவார்கள். தண்ணியில கழிவார்கள். அப்பொழுது அரிசியில் இருக்கிற தவிடு அப்படியே மொரன்னு வெள்ளையா போகும். வெள்ளாடு இருந்தா நல்லா குடிக்காது. எங்க வீட்டுல மாட்டுக்கும் ஆட்டுக்கும் அந்த கழிநீரை வைப்பார். அந்த கழிநீரை குடித்து கொண்டு புண்ணாக்கு இல்லாம பால் கறக்கும் நம்முடைய மாடு. ஆமா. அப்ப தவிடு, தவிடுக்கு மேல இருப்பது உமி. நூலாசிரியர் இந்த நூலை படிப்பவன் மும்மலம் என்பது எப்படி உயிரை பந்தித்திருக்கும் என்று ஒரு உவமை மூலமா காட்டுகிறார். அரிசி இருக்கிறது, அந்த அரிசிக்குள்ள முளை இருக்கிறது, அதுதான் கண்மம். அந்த அரிசிக்கு மேல தவிடு இருக்கிறது, அது மெல்லிய படர்பு. அந்த தவிடுதான் மாயாமலம். அதுக்கு மேல அரிசியை முழுவதுமா மறைத்திருப்பது ஒன்று இருக்கிறது, அது உமி, அதுதான் ஆணவமலம். அப்ப மும்மலம் எப்படி உயிரை பத்திக்கு தெரியுமா? நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமி போல மம்மர் செய்து, மம்மர் மயக்கம்,
நம்முடைய அறிவுக்கு மயக்கத்தை செய்வது. மம்மர் செய்து தெரியவே தெரியாதுங்க. கண்டபடி பேசுவான். நாம பேசுறதுதான் சரின்னு பேசு. மியூட்ல இருக்கிறீங்க ஐயா. ரொம்ப நேரமா வரலையோ? இப்பதாங்க ஐயா மியூட் வந்துச்சு. மியூட் ஆச்சா? ஆமாங்க. எந்த இடத்துல மியூட் ஆச்சு? உமி, தவிடு, முளை எல்லாம் சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அதுக்கப்புறம் நன்றி. அப்ப முளையோடு தவிடு உமி போல் மம்மர் செய்து, மம்மர்னா மயக்கத்தை செய்யும். அப்ப அறிவை மயக்குவது இந்த 3 மலங்கள். இந்த 3 மலங்களை வீய விட்டு ஓட்டினால் ஒழிய அறியாமை நீங்க. எப்படி மயக்கம் எதுல செய்கிறது? அணுவில். ஆமா. அப்ப அணு என்பது உயிரை குறிப்பது. ஆமா. ஆக மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமி போல மம்மர் செய்து அணுவின், ஆன்மாவுக்கு ஒரு பெயர் அணு. அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நின்று உயிரினுடைய சொரூப நிலையை மறைக்கிறது. எப்படி அரிசியினுடைய முழுமையும் அந்த உமி மறைக்கிறதோ அது போல இது நமக்கு சிவப்பிரகாசத்துல அதாவது உமாபதி சிவம் அறிவு முழுதினையும் மறைக்கும் காட்டுவார். கொஞ்சம் கூட விடாது, அறிவு முழுவதையும் மறைத்து விடும். உண்மை வடிவினை மறைத்து நின்று பொய்மை செய் போக பந்தம் போத்திருவங்கள் பண்ணும் பொய்யான போகத்தை நமக்கு கொடுக்கும், பொய்யான பந்தத்தை தோற்றுவிக்கும், மேலும் போத்திருத்துவத்தை கொடுக்கும். அப்ப போத்திருத்துவம் என்று சொன்னால் ஒன்று போத்திருத்துவம், அதாவது வினை முதலான தன்மையை நமக்கு கொடுக்கும். இந்த 3ஐயும் அதாவது ஆணவம், கன்மம், மாயை, இந்த 3ம் இந்த நெல்லுக்கு முளை தவிடு உமி போல பந்திக்கும். இப்படி படுத்துகிற அந்த பந்தத்தில், பந்தம்னா பிடிப்பை ஏற்படுத்துது. இது முறையே அனுபந்தம் என்றும் சம்பந்தம் என்றும் பிரதிபந்தம் என்றும் பிரித்து காட்டினார்கள். ஆணவம் பந்திப்பதற்கு ஒரு பெயர், மாயை பந்திப்பதற்கு ஒரு பெயர், கன்மம் பந்திப்பதற்கு ஒரு பெயர். அதிலே அனுபந்தம், சம்பந்தம், பிரதிபந்தம்னு பேர். அனுபந்தம் என்பது அணு என்ற சொல்லுக்கு பின் என்று பொருள். அணு என்று சொன்னால் பின், பின்வந்த பந்தம். அது என்ன? தனுகரணங்களை பெற்ற பிறகு இன்ப துன்பங்களை உயிர் பொருந்தி அதனால இன்ப துன்பம் அனுபவிக்கும். அது கர்மமலத்தினுடைய செயல். இப்ப கர்மமலம் எப்ப அனுபவத்துக்கு வரும்? கருவியங்கள் இருக்கிற பொழுதுதான் இல்லையா? வினை செய்திருந்தால் காது வலி வரும், இடுப்பு வலி வரும், திடீர்னு கை வராம போகும், பல்லு வலி வரும், எகுறு வலி வரும், பல்லு கீழே விழுந்துருமா, உடம்புல இருக்கிற எல்லா பொருளிலேயும் வலி வரும். புண்ணியம் செய்திருந்தால் பூக்கட்டுறதுக்கு கை பயன்படும், நாக்கு தேவாரம் பாட பயன்படும், காலு கோயிலை சுற்றி வர பயன்படும், கை அடியாரை கண்டால் வணங்கும். இந்த கருத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்துல காட்டுகிறார். முருகப்பெருமான் தன்னுடைய முழு உருவத்தை காட்டுகிறார். மிகப்பெரிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்.
கோடி சூரிய பிரகாசம் அவனுடைய திருமேனி. அந்த முருகனுடைய உருவத்தை பார்த்ததும் சூரபதுமனுடைய நிலை என்ன என்று கச்சியப்பர் காட்டுகிறார். அவனுடைய கால்கள் சொன்னதாம், டேய் போய் சுத்தி வாடா அப்படின்னு சொல்லிச்சு. கை சொல்லுச்சான், அந்த முருகனை வணங்குன்னு சொல்லிச்சு. தலை சொல்லுச்சான், தாழ்த்தி கொண்டு. நாக்கு சொல்லுச்சான், முருகா என்று. நல்ல பாட்டுங்க. சூழ்தல் வேண்டும் தாள்கள் என்று தொடங்குற பாட்டு. அதுல கருத்து என்ன தெரியுமா? தடுத்தது மானம் ஒன்றே என்று கச்சிய முனிவர் காட்டுவார். எனவே இந்த பந்தத்தில் கருவிகரணங்கள் வருகிற பொழுது அந்த கன்மம் பயனுக்கு வரும். அப்படி வருகிற பொழுது இப்பொழுது நாம 176வது பாடலை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சாமி அதே காமிங்க. அதுக்கு என்ன பந்தம்னு பேரு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கன்மமல பந்தம். இதுக்கு அனுபந்தம்னு பேர். கருவிகள் இருந்தா தான் அது வரும், இல்லாட்டி வரவே வராதுங்க. அடுத்து சம்பந்தம். அது தனுகரணங்களின் அந்த தனுகரணங்கள் உயிரோடு கூடி நிற்கிற பொழுது அதை பந்தப்படுத்துவது. இதுக்கு சம்பந்தம்னு பேர். நமக்கு சம்பந்தி தெரியும் இல்லையா? சில பேர் அது போட தெரியாம பத்திரிகையில சம்மந்தின்னு போடுவாங்க. மந்தினா குரங்குன்னு அர்த்தம், சம்னா நல்ல குரங்குன்னு அர்த்தம். சம்பந்திக்கு இந்த பொருள் தெரிஞ்ச சும்மா விடுவாரா? சம்பந்தம். அப்ப மாயாமல சம்பந்தம், அதற்கு சம்பந்தம்னு பேர். இனி அடுத்தது பிரதிபந்தம். பிரதி என்பது தடை என்று பொருள். ஆன்மாவினுடைய விருப்பம், செயல், அறிவு. நமக்கு இந்த 3 தான் முக்கியம்ங்க. எந்த வேலை செய்யறதுனாலும் ஒரு வேலையில விருப்பம் இருக்கணும். அது சினிமாவுக்கு போனாலும் சரி, சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி, விருப்பம் வேண்டும். அந்த விருப்பத்தின் காரணமா செயல் எழுந்து நடக்க வேண்டும். அங்கே போய் வணங்கும். ஆக இச்சை ஞானம் கிரிகளை இந்த ஆணவ மலம் மறைக்கும். அதைத்தான் தனுவின் உண்மை வடிவினை மறைத்து நின்று பொய்மை செய் போக வந்த போத்துருத்துவங்கள் பண்ணும் இம்மலம் ஒன்றினோடு. இந்த 3 மலம் இல்லப்பா, இதுக்கு மேல இருமலம், இன்னும் 2 இருக்கு. இந்த 3 படுத்துற பாடே பெருசு, இன்னும் 2 வேற இருக்கான். இருமலம் இசைப்பன் இன்னும் 2 மலத்தை பற்றி சொல்ல போகிறேன் என்று ஆசிரியர் காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல் அது மாயையால் ஆன மாயேயம். இன்னொன்று திரோதாயி, அதுக்கு மறைப்பு சக்தி என்று பெயர். ஆமா, நல்ல பாட்டு. மாயையின் காரியத்தை மாயேய மலம் என்றும் மாயேய மலமது என்றும் ஏயும் மும்மலங்கள் தம் தம் தொழினை இயற்ற ஏவும் தூயவன் தனது ஓர் சக்தி திரோதானகரியது என்றும் ஆய்வர் இம்மலங்கள் 5ம் அணுக்களை அணைந்து நிற்கும். எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. எல்லா மருத்துவரும் கருவிகளுக்கு வரக்கூடிய இடையூறுகளை கண்டுபிடிப்பார்கள். ஆனால் அருள்நந்தி சிவாச்சாரியார் உயிருக்கு வரக்கூடிய நோயை கண்டுபிடித்திருக்கிறார். அதுக்கு மருத்துவ செலவு உண்டு, ஒண்ணும் கிடையாது. சாம்பல நெத்தியில பூசினா போதும். நான் என்ன ராஜையா மாதிரி முறையாவா பூசியிருக்கேன்? அள்ளி பூசிட்டு வந்திருக்கேன். பேரக்ஸ் பவுடர் குழந்தை சாப்பிட்ட மாதிரி நெத்தியில பூசிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, அணுக்களை அணைந்து நிற்கும். அப்ப மாயையின் காரியம், மாயையினுடைய விளைவாக வரக்கூடிய அந்த செயல்தான்
மாயேய மலம், மாயேயம் என்று பெயர். மலமது என்றும் ஏயும் மும்மலங்கள் தம் தம் தொழிலினை இயற்ற. ஆக அணுவாகிய உயிர்களை பொருந்தி மும்மலங்களும் தம் தம் தொழிலை செய்யுமாறு செலுத்தி நிற்பது இயற்ற ஏவும் தூயவன் தனது ஓர் சக்தி திரோதானகாரி. ஒப்பற்ற மறைப்பாற்றல் திரோதானம். திரோதானம் என்ற சொல்லுக்கு மறைப்பு என்று பொருள். சிருஷ்டி திதி திரோபாவ அனுக்கிரகம். ஆமா, சிருஷ்டி திதி சம்ஹார திரோபாவ அனுக்கிரக. என்ன பொருள்? சிருஷ்டி திதி சம்ஹார திரோபாவ அனுக்கிரகம். சிருஷ்டினா படைத்தல் இல்லையா, திதினா காத்தல், சம்ஹாரம்னா அழித்தல், திரோபவம்னா மறைத்தல். அடுத்து சிருஷ்டி திதி சம்ஹார திரோபவ அனுக்கிரகம். அனுக்கிரகம்னா அருள். 5 தொழில வடமொழி. அது மாதிரி இங்க திரோதாவும் மறைத்தல். திரோதான கரியதென்றும் ஆய்வர். ஆமா, நன்கு ஆழமாக சிந்திப்பவர்கள் இப்படி ஆராய்ந்து தெளிவர். ஆய்வர் இம்மலங்கள். முன்னமே சொன்ன மும்மலம், இதுலயும் வருது இல்லைங்களா மும்மலம். ஆணவம் மாயை கன்மம் கூட சேர்ந்து மாயேயம் திரோதானம். இந்த 5ம் அணுக்களை அணைந்து நிற்கும் உயிரை பொருந்தி நிற்கக்கூடியவன. இறைவனுக்கு என்ன சொல்லுகிறார்? தூயவன். சிவபெருமானுக்கு இருக்கிற திருநாமங்கள்ல ஒன்று தூயவன். அவன் இயல்பாகவே பாசங்களிலே இருந்து நீங்கியவன். அப்பர் சாமிகள் தூயவன் காண் என்று தாண்டகத்துல இந்த திருப்பெயரை அருளி இருப்பதை பார்க்கிறோம். இப்படியாக தூயவன் தனது ஓர் சக்தி திரோதான கரியது என்று ஆய்வர் என்று இதை நன்கு ஆய்ந்து சிந்திப்பவர்கள் கூறுவார்கள் என்று அதில 77வது பாடல்ல காட்டினார். இனி 78வது திருப்பாடல். அந்த 78வது திருப்பாடலிலே ஆசிரியர் நமக்கு காட்டக்கூடிய பொருள், உயிர் இந்த 5 மலங்களால் பந்திக்கப்படுகின்றன. அதன் காரணத்தால் இந்த மலத்தை நீக்கும் பொருட்டு பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இதுதான் மெய்கண்டாளருடைய சிவஞான போத நூற்பாவுல 2ஆம் நூற்பாவுல அவையே தானேயாய் இருவனையின் போக்கு வரவு புரிய. போக்கு இறத்தல், வரவு பிறத்தல். நல்ல பாட்டுங்க. மலம் மாயை கன்மம் மாயேயம் திரோதாயி. எத்தனையாச்சு? மலம்னு பொதுவா சொன்னா அது ஆணவ மலத்தை தான். மலம் மாயை கன்மம் மாயேயம் திரோதாயி மன்னி சலமாறும் பிறப்பு இறப்பில் தங்கி இத்தரை கீழ் மேலும் நிலையாத கொள்ளிவட்டம் கரங்கு என நிமிடத்தின்கண் அலமாறும் இறைவன் ஆணையால் உயிர் நடக்குமன்றே. மிக உயர்ந்த, யாராலும் சிந்திக்க முடியாத கருத்தை இதுல காட்டுது. ஏன் துன்பம் வருகிறது? ஏன் இறப்பு வருகிறது? ஏன் கவலை வருகிறது? இப்படி 1,00,000 கேள்விக்கு பதில் இதில் இருக்கிறது.
ஏன் வந்து தெரியுமா? சொல்லுகிறார். அதாவது இந்த உயிரை ஆணவம், மாயை தெரியும் உங்களுக்கு, கன்மம், மாயேயம், அடுத்து திரோதாயி என்று 5 மலங்கள் ஆன்மாவை அணைந்து பொருந்துகிற பொழுது உயிர்கள் இந்த மல நீக்க பெறும் பொருட்டு பிறப்பிலேயும் இறப்பிலேயும் வரும். அப்படி வந்து தரை, தரைன்னு இந்த உலகத்துல, கீழ், கீழ் என்பது நரகம், மேல், மேல் என்பது சொர்க்கம் போன்ற உலகங்கள். அப்போ நாம வசித்துக் கொண்டிருக்கிற நில உலகம் தரை. ஆமா, தரித்தலால் தரைன்னு பேருங்க, காரண பெயர். தரித்தல் தாங்குதல், இப்ப நம்மள தாங்கிட்டு இருக்குதுல்ல, அகழ்வாரை தாங்கும் நிலம் என்று காட்டினார் வள்ளுவர். தரை, தரித்தலால் தரை. எங்க ஆசிரியர் பெருமகனா சென்னியப்பனார் ஐயா அவர்கள் தரித்தலால் தரை என்று அடிக்கடி சொல்லுவார். கீழ் பாதாளம், மேல் மேல இருக்கிறோம். அப்போ உயிர் இந்த 5 மலங்களினுடைய சேர்க்கையின் காரணத்தினாலே நரகத்திற்கும் சொர்க்கமாகிய மேலுலகத்திற்கும் நடு உலகத்திற்கும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எது போல சுவாமி மாறுனா, அருமைய 2 உதாரணம் காட்டினார். ஒன்று நிலையாத கொள்ளி வட்டம், அடுத்து கரங்கு, கரங்குன்னா காற்றாடின்னு பேர். கொள்ளி வட்டம்னா நம்முடைய தமிழ்நாட்டில சிறந்த திருவிழா என்றால் தீப திருநாள் தான், மறந்துடக்கூடாது. தீபாவளி கிடையாதே, கார்த்திகை அது கார்த்திகைன்னு கூட ஞானசம்பந்தர் பாடல. தொல் கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். ஏன்பா இந்த திருவண்ணாமலையில பழமையாக போற்றப்பெற்று விழா கொண்டாடுகிற ஜோதி தரிசனத்தை நீ பார்க்காமல் தொடர்பு விட்டு போயிட்டியே, என்ன ஏக்கம் அப்படி காட்டுகிறார் ஞானசம்பந்தர். எனவே அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதன் நினைவா ஒரு சின்ன குச்சியில கோலை கட்டிக்குவாங்க, வைக்கல் கட்டிக்குவாங்க, தீய பத்த வச்சு இப்படி வட்டமா சுத்துவாங்க. அது கொள்ளி வட்டம்னு பேர். சில பேர் டயரை சுத்துவாங்க. அது ஒரு குச்சி தான், சுத்துறது பார்த்தா வட்டமா இருக்கும். அது போல இறப்பு பிறப்பு, இறப்பு பிறப்பு, இறப்பு பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். அடுத்து இன்னொன்னு சொன்னார், கொள்ளி வட்டம் தெரியல என்ன பண்ணுது, கரங்கு, கரங்கு என்பது காற்றாடி. ஆமா, இப்ப காற்றாடி எல்லாம் வீட்டுல ஃபேன் மாட்டுறோம். இப்ப நிறைய பேருக்கு ஃபேனே தெரியாது, ஏசி வருது இல்ல, ஃபேன். அப்போ சின்ன பிள்ளைகளா இருக்கிற பொழுது இந்த பனையோலைன்னு ஒன்று இருக்கும். பழைய காலத்துல 7 எழுத பயன்படுத்துவாங்க, 100 எழுத பயன்படுத்துவார்கள். ஆமா, அந்த ஓலைய ஒரு இவ்வளவு நிலம் வச்சுக்கணும், பட்டையா. ஒரு இந்த நீள நிலமும் முள்ளு குச்சி இருக்கும் கிராமங்கள்ல, இத்தனை நேரம் இருக்குங்க. கால்ல கீழே ஏறிச்சுன்னா மேல பொத்துட்டு வந்துடும். ஏறத்தாழ 2 இன்ச் 3 இன்ச் இருக்கும். அந்த முள்ளு குச்சியை உடைச்சு ஓட்டை போட்டு, அந்த ஓட்டை முள்ளுல டைட்டா இருக்கக்கூடாது, சுத்தணும். ஒரு தடவை 2 தடவை இப்படி போட்டு இப்படி நல்லா இப்படி பண்ணி இப்படி சுத்தி பார்த்தா கரகரம் சுத்தணும். அதை புடிச்சிட்டு இப்படி போனீங்கன்னா அது அப்படியே சுத்தம் பாருங்க. அதுதான் காற்றாடி. கரங்கோலை போல்வதோர் காய பிறப்போடு இறப்பென்னும் மணிவாசக பெருமான் திருவாசகம். எப்படி வருமா, நிமிடத்தின்கண். அடாடாடாடா, இந்த பிறப்பை என்ன போய் கண்டுபிடிச்சாரு பாருங்க. எப்படி பிறக்கும் அது, கணப்பொழுதில் நிமிடத்தின்கண் அலமாறும். அலமறுதல் சுழன்று கொண்டே இருக்கும். அந்த சுழற்சியை ஒழிப்பவன் மேல்பாட்டுல பார்த்து தூயம். அதுதான் மணிவாசக பெருமான் திருவாசகத்துல அச்சுவப்பதிகத்துல சாதல் பிறப்பு, பிறப்பு சாதல், சாதல் பிறப்பு என்னும் தடம் சுழியில் தடுமாறி.
அதுதான் தடுமாறி என்ற ஒரு சொல்லை அருமையாக காட்டினார்கள். தடுமாறுதல். அந்த சொல்லுக்கு இங்க போட்டால் சிவஞான சித்தியார் அரவிந்த் சிவாச்சாரியார் அலமறுதல்னு போட்டார் பாருங்க. அருமையான சொல் அலமறுதல். அப்ப அலமறுதுங்கிற பொழுது யாரு உதவி பண்ணுவார்கள்? ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக. நீங்க நமக்கு உதவியா அண்ணன் பேசல, கணவன் பேசல, மாமியா பேசல நினைக்காதீங்க. உங்க கண்ணே உங்களுக்கு உதவி பண்ணாது, உங்க கையே உங்களுக்கு உதவி பண்ணாது. அப்ப யார கேட்பீங்க? கேட்க முடியாது. அப்போ ஒருத்தர் வருவாராம், பயப்படாத ராஜா, நான் இருக்கேன், அஞ்சேல். எனக்கு மட்டுமில்ல, கடவுள் இல்லை என்று சொல்லுபவனுக்கும் வருபவன். அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். என்ன சொன்னா, போதன கண்ணனும் அண்ணல் பாதம்தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அலந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாய். என்ன அழகான பாட்டு பாருங்க. எனவே அப்ப என்ன ஆகும்? இந்த 5 மலத்தின் பந்தத்தால் ஆன்மா கொள்ளிவட்டம் போல, கரங்கோலை போல கணப்பொழுதில் அலமாறும் அப்படி சுழன்று கிடக்கும். எதனால என்ன? இறைவன் ஆணையால். இதான் 2ஆம் நூற்றாண்டில் அவையே தானையா இருவனையும் போக்குவரவுரிய ஆணையின் நீக்கம். ஆணை என்பது அவனுடைய சக்தி, சிற்சக்தி. அப்ப சிவபெருமானுடைய சிற்சக்தியில தான் நாம அனுபவிக்கிறோன்னு தெரியாம எல்லாரும் மேலேயும் எரிஞ்சு விடக்கூடாதுங்க, இல்லையா? சில பேர் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எல்லாம் விட்டு போட்டு எங்கேயாவது போயிடுறேன்பாங்க. என்ன போனாங்க வின வராதா? அவரை நீ எந்த உலகத்துக்கு போனாலும் அந்த உலகத்துல வினையை அனுபவித்து கழிக்க வைப்பான் சுவாமி, இல்லையா? அதுக்கு பதிலா இந்த தமிழ்நாட்டுல பிறந்திருக்கிறோம், சிவலிங்கத்தை பூசை பண்றோம், வர்றது வரட்டும் என்று பூசையை விடாது பின்னால வரப்போகுது. இன்னும் அடுத்த பாட்டுல வரப்போகுது. நரர்வையில் தேயம் தன்னில் நான்மறை 180வது பாட்டுல வரப்போகுது. நீ பிறந்திருக்கிற ஜென்மை எவ்வளவு புண்ணியம் உடையது என்று ஆசிரியர் பெருமானார் காட்டுகிறார். எனவே ஆணையால் உயிர் நடக்கும். அப்ப இடையூறு வந்தா, மகிழ்ச்சி வந்தா, நாம செய்த கண்மனுவத்துக்கு ஏற்ப இதோ நம்முடைய பெருமான் கொடுக்கின்றார் என்று கருத வேண்டும். கருதுறது மட்டுமல்ல, சத்தியமும் அதுதான். அது எங்க வேணாலும் நீங்க இதை சிந்தித்து நீங்கள் பேசலாம். ஆமா, மறந்தவர்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். இறைவன் ஆணையால் உயிர் நடக்கும். நடக்கும்னா இயங்கும் அர்த்தம். தேவாரத்துல இப்படி எல்லாம் இறைவனை தெரியாம நீங்கள் பண்ணுகிறீர்களே, வினை உங்களை அப்படி நடத்தும்னா என்ன சொன்னா தெரியுமா? நரிச்சீராது வினை நடக்கும் நடக்குமே. அப்பசாமி தேவாரம், திருச்சிராப்பள்ளி தேவாரத்துல பாடுகிறார். நான் கடைசி சொல்ற மட்டும் உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். நடக்கும், அது போல இயங்கும். அதுதான் அப்பர் சுவாமிகள் ஆட்டு வைத்தால் ஆரொருவர் ஆடாதாரே. அதைத்தான் தர்மயாதீன குரு முதல்வர் சும்மா வருமோ தனு. ஆமா, உடனே நான் நல்லாத்தான் இருக்கிறேன், நான் நல்லதானே பண்ணேன், யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன், எனக்கு இப்படி வந்துருச்சே என்றெல்லாம் கருத வேண்டாம். சும்மா வருமோ தனு. நம்மை விட பல கோடி மடங்கு நெய்தி தத்துவத்தை ஒழுங்குபடுத்துவன் கடவுள். நெய்தி தத்துவத்தையே படைப்பவன் கடவுள். சும்மா வருமோ தனு, சும்மா வருமோ பிணி, சும்மா வருமோ சுகம்.
சும்மா வருமோ துக்கம் எல்லாம் கேட்டுட்டு நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவன் அருள், அங்க சிவன் இல்ல சிவன் அருள், அந்த அருள் என்பதைத்தான் அருளாந்தி சிவாச்சாரியார் ஆணையால் ரொம்ப இந்த உயிர் கடைத்தேற வேண்டும்ங்கிற கருணை சிவபெருமானுக்கு நிகராக அருளாந்தி சிவாச்சாரியர் அப்படி காட்டுகிறார். ரகசியம் சொல்லி தருவாங்களா யாராவது? உலகத்துல யாரும் தனக்கு தெரிந்த ரகசியத்தை சொல்லி தர மாட்டார். ஆனால் சிவபெருமானுடைய அளப்பெரும் கருணையை தோத்திர ஆசிரியர்களும் சாஸ்திர ஆசிரியர்களும் அளப்பெரும் கருணையை தமிழ் மந்திரங்களில் அள்ளி குட்டி இருக்கிறார். அந்தந்த மொழிகளிலேயும் பல ஞானிகள் தோன்றி பாடியிருக்கிறார். வேதத்திலே இருக்கிற கருத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தார்கள் என்ற கருத்தை குரு வணக்க பாடல்ல ஓதுவாமூர்த்திகள் வகுப்பு தொடங்குற பொழுதெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான திருப்பாடல். இப்படி உயிர் பிறப்பிலேயும் இறப்பிலேயும் உழலும். இது யாருக்காவது தெரியுமா? நீ இப்படி பார்க்கல, நான் அப்படி பார்க்கல, நான் சொன்னதை கேட்கல, நீ சொன்னதை கேட்கல என்றெல்லாம் யாரு சொல்லும் வேலைக்கு ஆகாதுங்க. பரம்பொருளாகிய தூயவனாகிய சிவபெருமானுடைய ஆணைக்குத்தான் எல்லாம் செயல் நடக்கும் நடக்கும் அன்றே. சரி, அந்த முறையில பிறப்பு இறப்பு என்று நீங்கள் சொன்னீங்க சுவாமி. அந்த பிறப்பு இறப்புல எப்படி சுவாமி மனித பிறப்பு வருகிறது? சந்தேகம் வந்துருச்சா ராஜா? வா பதில் சொல்றேன் என்று 179வது பாடல்ல காட்டுகிறார். பாருங்க, 179வது பாடல். உனக்கு இருக்கிற பிறப்புகளிலேயே மனித பிறப்பு மிக உயர்ந்தது. இந்த அரிது அரிது மானுடலாதல் அரிதுன்னு சொன்னார் இல்லையா தமிழ் மூதாட்டி? அந்த அரிது என்ற சொல்லுக்கு இங்க விளக்கம் காட்டு. பாருங்க, அண்டசம் சுவேதசங்கள் உட்பீச்சம் சராயுசத்தோடு எண் தரு நாள் 84 நூறாயிரத்தாய் உண்டு பல் யோனி எல்லாம் ஒழித்து. இப்போ பாடம் சொல்லுகிற நானும் கேட்கிற நீங்களும் இதெல்லாம் கழிச்சு வந்துட்டோம். மானுடத்து உதித்தல் கண்டிடில். நீ இந்த 6 அறிவோட மனுஷனா பொழிஞ்சிருக்கிறையே, அத நீ பிறந்தது இருக்கிறதே, அது எது போல தெரியுமா ராஜா? இந்த பெரிய கடல். அந்த கடலை ஒருத்தன் கையால் நீந்தி கரையேறினால் அவன் செயல் எப்படியோ அதுபோல கடலை கையால் நீந்தியவன் பொருள். காரியம் காண். எவ்வளவு பெரிய காரியம்! ஆக அன்பர்களே, அண்டசம் என்பது, அண்டம்னா வட்டம் அர்த்தம். முட்டை அண்ட பகுதியின் உண்டை. ரூண என்பது இடைக்குறை. உருண்டை பிறக்கம். அண்டம்னா முட்டைன்னு அர்த்தங்க. சுவேதசம், சுவேதசம் என்று சொன்னா வியர்வைன்னு அர்த்தம். உட்பீச்சம் வடமொழி பெயர். வித்து என்று பெயர். சராயுசம் கருப்பை. உயிர்கள் தோன்றுவதற்கு வாயில்கள் 4. அவையாவன முட்டையில் தோன்றுவன, வியர்வையில் தோன்றுவன, முளையில் தோன்றுவன, கருவில் தோன்றுவன. அந்த முட்டை, வியர்வை, முளை, கரு என்பதைத்தான் பாடல்ல அண்டசம், ஸ்வேதசம், உட்பீசம், சராயுசம் காட்ட.
அப்ப முட்டையில தோன்றுகின்ற உயிர் வர்க்கங்கள் என்ன? கொஞ்சத்தை கோழிவா சாப்பிட்டு போன ஜென்மத்துல ஒரு முட்டையில தான் தோன்றும். பல்லி, பறவை, கோழி, மீன் பூரா முட்டையில தான் தோன்றும். அதுக்கப்புறம் சொன்னா ஸ்வேதசம், அது வியர்வையில தோன்றுவது. அது வெட்டில் பேன் முதலியவைகள். உத்பீச்சம், அது ஒரு விதைய பிளந்து கொண்டு தோன்றுவதால் உத்பிச்சம் என்று அதற்கு சொல்லுவார். சமணர்கள் மந்திரமான்றது இக் பிக் துக் மாதிரி. உத்பிச்சம், அது பிளந்து தோன்றுவது. அது வேர்ல தோன்றுகிற பல வகையான தாவரங்கள், மரம், செடி, கொடி இவையெல்லாம் உத்பீச்சம். சராயுசம், சராயு அப்படின்னா கருப்பையில தோன்றுவார். மனிதர்கள், தேவர்கள், விலங்கு இவையெல்லாம் கருவிலே தோன்றும். இதுல பிரித்தார்கள் 7 பிறப்பு. ஊர்வ 11 கூட்டிட்டே வாங்க, 9 மானுடம், 11 9 கூட்டிங்க. நீர் பறவை நற்கால் ஓர் பப்பத்து, 40. நீர் 10, பறவை 10, ஆமா, நாட்கால் 10. சீரிய பந்தமாம் தேவர் 14. அயன் படைத்த அந்தமில் சீர் தாவரம் 4 20 என்பதால் 84 வகை பிறப்பு வேறுபாடுகள் உள்ளன. ஆக அண்டசம், ஸ்வேதசம், உட்பீச்சம், சராயுசத்தோடு எண் தரு நாள் 84 100,000. எவ்வளவு பெரிய கணிப்பு பாருங்க. 84 100,000 உண்டு பல் யோனி எல்லாம் ஒழித்து. இந்த பிறப்புகள்ல இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து நீ அவைகளெல்லாம் ஒழித்து. எப்படி சாமி ஒழிஞ்சதுன்னு கேப்பீங்க. எந்த ஜென்மத்துல பிறக்கிறீங்களோ அப்ப ஒரு தூய்மை தன்மையுடைய ஆன்மாவுடைய காத்து பட்டால் உங்களுக்கு நல்லது. நல்லவர்களுடைய திருக்கண் நோக்கம் படணும். ஆக எல்லாம் ஒழித்து. இது விளக்கம் தெரியணும்னா சிவபுராணத்துக்கு போனா உங்களுக்கு தெரியும். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வருவமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். ஐயோ சாமி வேண்டாம். எனவே இவையெல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல். இந்த மானுட பிறவியில பிறக்கிறது இருக்கிறதே, அது கடலை கையால் நீந்தின காரியம். நாமெல்லாம் இத்தனை பல கோடி ஜென்மம் பிறந்து மனிதனாக பிறந்திருக்கிறோம். அப்ப இந்த மனித பிறவி எவ்வளவு பெரியது, மிக உயர்ந்தது. அதனால் திருநாவுக்கரசர், ஏப்பா உனக்கு ஒரு பிறப்பு கிடைச்சிருக்கியா, அத முதல்ல வணங்குனார். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின். இந்த பிறப்பு அவ்வளவு சிறப்பு. அப்படி பிறப்பு, மனித பிறப்பு சிறப்பாவதற்கு என்ன காரணம்? 180வது பாட்டுல காட்டுகிறார். என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கின்றன. எங்கெங்கோ போய் நீ பிறக்காமல் இந்த தமிழகத்திலே பிறந்தாய். தமிழகத்துல பிறந்தது மட்டுமல்ல, ஒரு சிவனடியார் சிவனை கும்பிடுற வீட்டுல பிறந்தாய். அது மட்டும் இல்ல, உலோகாயதனாகவோ
அல்லது மீமாஞ்சலாகவோ இப்படி புறச்சமயங்கள்ல அகச்சமயங்கள்ல சிக்கி நீ பாழா போகாம திருநீரு பூசுகிற செய்வனாக பிறந்துள்ளாய். இப்படி ஒரு பாக்கியத்தை பண்ணி இருக்கிறாயே. அவர் சொல்லிதாங்க நமக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பாக்கியம். நல்ல பாட்டு பாருங்க. நரல் பயில் தேயம் தன்னில் நான் மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தான் ஆகும் தரையினில் கீழை விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயங்களுக்கு எல்லாம் பரசமயங்கள் செல்லா. அந்த சமயத்துக்கு போற போது குடுமி பிடிச்சு எடுத்துட்டு வந்தார். பாக்கியம் பண்ணோனாதே. ஆக நரல், அதாவது மக்களாக பிறந்தாலும் கூட அமெரிக்கா, லண்டன், யுகோஸ்லேவியா இல்லையா, ஜப்பான் அங்க போட்டு என்ன பண்ணுவீங்க? ஆனா இப்ப அங்க போனவங்க கூட இந்த வகுப்புல சில பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த வகுப்புல நம்ம தம்பி அமெரிக்காவில பணி செய்து கொண்டு இந்த இணைப்புல கேட்கிறார். இன்னொருத்தர் சிங்கப்பூர்ல இருக்கிறவர் கேட்கிறார். தப்பிச்சிட்டாங்க. நலர் வயல் தேயம் தன்னில், தேயம்னா உலகம்னு அர்த்தம். மக்களாக பிறந்தாலும் கூட உயிருக்கு உறுதி பயக்கக்கூடிய நான் மறைகள் பயிலக்கூடிய நாட்டில பிறக்க வேண்டும். ஏனைய படிப்பெல்லாம் செல்வத்துக்காகும், ஆனால் உடம்புக்காகும். ஆனால் உயிருக்கு உய்வு தரக்கூடிய கல்வி ஒன்று இருக்குமானால் அது தோத்திரங்களும் சாஸ்திரங்களும் தான். தமிழிலேயும் உள்ளன. வேதம், ஆகமம், உபநிடதம் இதெல்லாம் படித்தால் தெரியும். நான் மறைவையிலா நாட்டில், அப்ப 4 மறைகள் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நூல்கள் பயிற்றுவிக்காத நாட்டில் நீ பிறக்காமல் விரவுதல் ஒழிந்து, அங்க போய் பிறக்கிற அளவுக்கு நீ தவம் பண்ணல. அதற்கப்புறம் தோன்றல், அப்படி ஏனைய நாடுகள்ல நீ போய் பிறக்காமல் நீ எங்க பிறந்திருக்கிறாய்? மாதவம் புரிவதற்கு ஏற்ப மிக்க புண்ணியத்தானாகும் தரையினில் கீழை விட்டு. அப்படி ஏனைய நாடுகள்ல பிறக்காமல் இந்த மாதவம் புரிவதற்கு ஏற்ப தமிழகத்திலே பிறந்தது மிகப்பெரிய தவத்தால் ஆகும். இன்னைக்குதான் சித்தியார் நூல் படிக்கிறதுனால என்ன ஒரு உயர்வு நம்மை அறியாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்வதற்காக காட்டுகிறார். தரையினில் கீழை விட்டு, அப்படி பிறக்கிற பொழுதும் கூட தவம் செய்யக்கூடிய சாதியில பிறப்பது அதை விட பெருசு. தவம்னா என்ன நினைக்கிறீங்க? சடைய விடுறது அல்லது மொட்டை அடிக்கிறது, காவி கட்டுறது, இந்த தவம் சைவத்துல இல்லை. சைவம் சொல்லுகிற தவம் எது? சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதை 8ஆம் நூற்பாவில சிவஞான முனிவர் காட்டுகிறார். சரியை, கிரியை, யோகங்களை செய்துளி ஞானத்தை காட்டி மோட்சத்தை கொடா. அப்ப ஒரு ஆன்மா கிடைத்தர வேண்டும் என்றால் உலக உயிர்களின் தலைவனாகிய இறைவன் எழுந்தருளி இருக்கிற கோவிலுக்கு செல்ல வேண்டும். அதுக்காக மனசுக்குள்ளேயே கோயிலுக்குதுன்ட்டு எல்லாம் சொல்லக்கூடாது, கட்டாயம் சொல்லணும். அவை சொன்னார்கள்,
ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அப்பர் சுவாமி சொன்னார்கள், ஒரு காலும் திருக்கோவில் சூழாராகில். நியாயமா ஒரு நாளைக்கு ஒரு முறை சிவன் கோவில் போய் சிவலிங்கத்தை பார்த்து வணங்குற பிறப்பு தவமுடைய பிறப்பு. இது எனக்கு கிடைச்சதா இல்லையாங்கிறது இல்ல, இதுதான் தவம். அப்புறம் அது பயிற்சியில ஒரு உடையவர் கிடைப்பார். அந்த சிவலிங்கத்தை விடாம உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் பூஜை பண்ண விடவே கூடாது. அடுத்து தவம் என்பது நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சீமார் எடுத்து கோயிலை கூட்டுதல். அது இந்த உண்மை பல காலமா தெரிஞ்சதோ என்னமோ தெரியல, எனக்கு தோன்றுகிற எண்ணம். ஒரு ஆன்மாவுக்கு இருக்கிற வினை போக வேண்டும் என்றால் வெறு அர்ச்சனை பண்ண பத்தாதுங்க, சீமார் எடுத்து கோயிலை கூட்ட வேண்டும். அப்ப நியாயமா அரசு கோவில்கள்ல சிவன் கோவில்கள்ல எதுக்கு பதிவு செய்யணும் தெரியுமா? நான் முன் மண்டபத்தை சீமார் எடுத்து கூட்டுறேன், கோயில் முன்னால சீமார் எடுத்து கூட்டுறேன், அர்த்த மண்டபத்தை கூட்டுறேன், நாயன்மார்கள் அந்த பகுதியில கூட்டுகிறேன் என்று பதிவு செய்து கொண்டு ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது ஒரு கோவில்ல சீமார் எடுத்து கூட்ட வேண்டும். இதுதான் சரியை, இதுதான் தவம். நந்தவனத்துக்கு கொஞ்சமாவது தண்ணி கொண்டு ஊத்தணும். அந்த கோவில்ல இருக்கிற செடிகள் இருக்கிற பூவை அப்படி பிடுங்கி பூஜை பண்றவங்க கொடுத்து அப்படி கொடுக்கணும். பிறகு 5 எழுத்தை ஒரு இடத்துல சொல்ல வேண்டும், அல்லது தேவாரப்பால். இதாலதான் உண்மை ஞானம் கிடைக்கும். அதைத்தான் தவம் செய் சாதியினில் வந்தே, இப்படி தவம் செய்யக்கூடிய குடியிலே நாம் பிறக்கிறது மிகப்பெரிய அரிது. அதுக்கு மேல ஒண்ணு சொன்னார் பாருங்க, அப்படி பிறந்த பிறகும் கூட பரசமயங்கள் செல்லா உலோகாயதன் முதல் சிவாத்துவித சைவம் வரைக்கும் 24 பிரிவுகள். அதுல போயிருந்தீங்க, இந்த திருநீர் பூச முடியாது. இந்த சிவஞான சித்தியாருங்கிற நூலை நீங்கள் கையில தொட முடியாது. பூவெடுத்து பூசை பண்ண முடியாது. அந்த பெரிய பாக்கியத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள். பல சமயங்கள் செல்லா பாக்கியம், அதுதான் மிகப்பெரிய பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், அதை விட அரிது. அப்ப அரிது அரிது என்பதை என்ன காட்டுகிறார்? அங்க அரிது அரிது மானுடராதல் அரிதுன்னு தான் காட்டினார். அதனுடைய விரிவு வேண்டும் என்றால் இந்த 180வது திருப்பாடலிலே அழகுபட அருணந்தியார் காட்டியிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நரர் பயில் தேயம் தன்னில், எத்தனையோ இடங்கள்ல மனிதர்கள் வாழுகிறார்கள். அந்த தேசங்கள்ல பிறப்பது பெரிய அரிதி கிடையாது. நான் மறை வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள், திருமுறைகள் இவையெல்லாம் பயிலாத அந்த நாட்டுல பிறப்பதை விட சொல்லுகிற தமிழகத்தில் பிறந்தது புண்ணியம். மிக்க புண்ணியத்தானாகும். நீ தவம் செய்தால்தான் சைவனாக பிறக்கும். ஈண்டிவ ஆன்மாக்களுக்கு மூச்சை தவத்தால் ஞானம் நிகழும். 8ஆம் நூற்றாண்டுல மெய்கண்ட சிவம் காட்டுகிறார். பிறகு தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதி. சாதினா தவம் செய்யற சாதி, செய்யாத சாதி. இதாங்க நமக்கு சாதி, வேற சாதியே கிடையாது. தவம் செய்கிறவர்கள் ஒருவர், அவம் செய்பவர் ஒருவர், 2 தான் சாதி. சாதி 2 ஒழிய வேறில்லை என்றால் என்ன சாதி?
உய்வு பெறுவதற்குரிய தவம் செய்பவர்கள் ஒரு பகுதி, அதை செய்யாமல் தவம் இல்லாமல் அவம் பெருக்குபவர்கள் ஒரு பகுதி. தவம் செய் சாதியினில் பிறந்தது உத்தம சாதின்னு பேர். பரசமயங்கள் செல்லா பாக்கியம். நீ புறச்சமயத்துல போகாமல் குடிய பெற்றார். அப்பர் சுவாமிகள் சமண சமயத்துக்கு போனாங்க. போயிட்டு திரும்பி வந்தாங்க. அப்ப சொல்றாங்க, நான் 30-40 வருஷத்துக்கு அப்புறம் என் வாயால 5 எழுத்து சொல்ல பெற்றேன். நாவார நமச்சிவாய சொல்ல பெற்றோ. இந்த வாயில 5 எழுத்து சொல்லுவதற்கு தவம் வேண்டும் என்று மிக உயர்ந்த கருத்தை இந்த திருப்பாடலிலே காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த தவம் செய்யக்கூடிய சாதியிலே பிறந்திருக்கிறோம். எப்படி தவம் செய்வது என்பதை நான் சரியை கிரியை யோகம் நினைவூட்டினேன். மேலும் சிவபூஜை செய்வதை அடுத்த பாடலிலே காட்டுகிறார்கள். அதை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று உங்களுக்கு நினைவூட்டி, இந்த சிந்தனையெல்லாம் நீங்க எல்லாம் கூடலன்னா நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? ஏதோ மக்களை போல வாட்ஸ்அப் பார்த்து அவமா நேரத்தை கழிச்சு இந்த ஜென்மத்தை பாழாக்கி இருப்பேன். ஆனால் பிறந்த பிறப்பை புண்ணியமுடையதாக மாற்றுவதற்கு அருள்நந்தியார் நூல் செய்தார். அதை படிப்பதற்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். எனவே திருவருளையும் குருவருளையும் உங்களுடைய திருவடிகளையும் போற்றி இன்றைய வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மிக உயர்ந்த பகுதியை இறைவன் சிந்திக்க வைத்தான் என்ற ஒரு நன்மையை உங்களுக்கு நினைவூட்டி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய. ஐயா ஓதவமூர்த்தி ஐயா, சிவாய நமங்கய்யா. வாய்த்தது நமக்கு வாய்ப்பு இருக்குமா ஐயா? என்னங்கய்யா பாடணும்? வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி. சொல்லல. சிற்றம்பலம். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமில் பிறவி வாய்த்தது மதித்திடுமில் பார்த்தற்கு அன்று பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருள்ளி கோத்தன்று முப்புறம் தீவளைத்தார் தில்லை அம்பல கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதன்றோ நந்தம் குழைமையே. தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதன்றோ நந்தம் குழைமையே. வாழ்கந்தணர் வானவரானினம் வீழ தள்பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ தீயதெல்லாம்